கனமழை காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் அனைத்து பள்ளிகள், கல்லூரிகள், தனியார் நிறுவனங்கள், வங்கிகள், நிதி நிறுவனங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இன்று பொது விடுமுறை அறிவித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கனமழையை அடுத்து ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் தேனி மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர். கனமழை பெய்து வருவதால் கொடைக்கானல் வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மற்றும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் இன்று நடைபெற இருந்த செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. அதேபோல் தொலைதூர கல்வி திட்டத்தின் கீழ் நடைபெற இருந்த தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. டெங்கு பாதிப்பு குறைவான மாவட்டங்களில் ராமநாதபுரம் சுகாதார மாவட்டம் தமிழகத்தில் முதலிடத்தில் உள்ளது. அதே நேரம் பாதிப்பு அதிகமான மாவட்டங்களில் மதுரை முதலிடத்தில் உள்ளது. புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் நிதி வழங்க வேண்டும். அதில் 75% மத்திய அரசு கொடுக்கிறது. மீதி தொகையை மாநில அரசு கொடுக்க வேண்டும். மத்திய அரசிடம் மாநில அரசு பணம் கேட்டுள்ளது. அந்த பணம் வரும். மத்திய அரசு முறையாக ஆய்வு செய்து பாதிப்புக்கு தகுந்தாற்போல் பணம் ஒதுக்கீடு செய்யும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை ஒட்டி தயாரிக்கப்படும் கேக்குகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக வண்ணங்களை சேர்த்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது. தேர்தலில் பாஜகவின் அணுகுமுறையை மற்ற எதிர்க்கட்சிகளும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ப. சிதம்பரம் கூறியுள்ளார். சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேச தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக அந்த கட்சிக்கு புதிய உத்வேகத்தை கொடுத்துள்ளது. சத்தீஸ்கர், ராஜஸ்தானில் காங்கிரஸ் தோல்வியடைந்தது சற்றும் எதிர்பாராதது. இந்த முடிவுகள் கவலை அளிக்கின்றது. தோல்விக்கான காரணத்தை ஆராய்ந்து அவற்றை சரி செய்ய காங்கிரஸ் தலைமை நடவடிக்கை எடுக்கும் என நம்புகிறேன். ஒவ்வொரு தேர்தலையும் தங்கள் கடைசி தேர்தல் என்பதைப் போல் பாஜக அணுகுகிறது. இதை மற்ற எதிர்க்கட்சிகளும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று ப. சிதம்பரம் கூறியுள்ளார். திருநெல்வேலியில் முன் எப்போதும் இல்லாத அளவு தற்போது மழை பெய்து வருகிறது. புதிய பேருந்து நிலையம் தற்போது இருக்கும் இடமே வெய்ந்தான்குளத்தின் ஒரு பகுதியாகும். அரசே பேருந்து நிலையத்தை குளத்தில் ஆக்கிரமித்து கட்டியிருப்பதால் அதன் அருகில் உருவான சேவியர் காலனி போன்ற புதிய குடியிருப்புகளும் நீர்வழி தடத்தின் ஆக்கிரமிப்பில் உள்ளன. 10 ஆண்டுகளுக்கு முன் இதே பகுதி வெள்ளத்தால் மூழ்கியது. அப்போதே ஆக்கிரமிப்பு கடைகள் மற்றும் கட்டடங்களை இடிக்க பொதுமக்கள் வலியுறுத்தினர். ஆனாலும் மாநகராட்சி அதிகாரிகள் அனுமதியில்லாத கட்டடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்கியதால் தற்போது மீண்டும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திருநெல்வேலி ஜங்ஷன் பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஓடையை ஆக்கிரமித்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டப்பட்டுள்ளது. இது குறித்து ஏற்கனவே வழக்கு தொடர்ந்து அதை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு பின்னர் பாதியில் நிறுத்தினர். கடந்த 1992ஆம் ஆண்டு டிசம்பரில் ஜங்ஷன் பேருந்து நிலையம் வெள்ளத்தில் மூழ்கியது. அதன்பின் 31 ஆண்டுகள் கடந்தும் தற்போதும் கூட அதிகாரிகள் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்று பொதுமக்கள் பரவலாக குற்றம் சாட்டியுள்ளனர். எண்ணூர் கடல் பகுதியில் எண்ணெய் கசிவு விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய அமைச்சர் எல். முருகனுடன் தான் பேசியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னையில் மிக்சம் புயல் பாதித்த 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு 6,000 ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்கினார். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பேரிடர் மீட்பு நடவடிக்கைகளை கண்காணிக்க டிஐஜிக்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த 4 மாவட்டங்களிலும் மீட்பு பணிக்கு மாநில பேரிடர் மீட்புக் குழுவில் பயிற்சி பெற்ற 50 காவலர்கள் தயார் நிலையில் உள்ளனர். 100 பேர் அடங்கிய 4 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் 230 பேர் அடங்கிய 9 தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினரும் விரைந்துள்ளனர். கனமழை காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி உட்பட 5 மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. எதிர்பாராத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ஆலையில் தேங்கியிருந்த எண்ணெய் கசிவுகள் கால்வாயில் வெளியேறி இருக்கலாம் என்று சென்னை எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் ஆத்திரமூட்டும் வகையில் பேசி வேண்டுமென்றே மாநிலத்தின் அமைதியை குலைக்க முயற்சிப்பதாக
அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். சபரிமலை வருமானம் இந்த ஆண்டு மண்டல மகரவிளக்கு உற்சவ காலத்தில் டிசம்பர் 16ஆம் தேதி வரை 134 கோடியே 44,90,000 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 20 கோடி ரூபாய் குறைவு என்றும் தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. பீகாரில் நேற்று நடந்த போலீஸ் எஸ்ஐ தேர்வில் மோசடிகளை தடுக்க AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது. கேரளாவில் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் தங்கியுள்ள காலிக்கட் பல்கலை வளாகத்தில் அவதூறு ஏற்படுத்தும் வகையில் சுவரொட்டிகளை முதலமைச்சர் உத்தரவின் பேரில் மாநில போலீசாரே ஒட்டியுள்ளதாக ஆளுநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பு அம்மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் சட்டப்பேரவை தலைவராக பாஜகவின் மூத்த தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ரமன் சிங் வேட்புமனு தாக்கல் செய்தார். காங்கிரஸ் கட்சியும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் அவர் போட்டியின்றி தேர்வாக உள்ளார்.